எங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோயில். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காட்சி போனா இப்ப நம்ம என்னடா திருச்சியில எத்தனை மணிக்கு 10 மணிக்கு கடை சாத்திடுறாங்க. நாகப்பட்டினத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் அது தாங்க ஊரு. இந்த ஊர் நானும் திருச்சின்னு சொல்லிக்கலாம். பரவாயில்ல ஒரு அளவுக்கு இருக்கு. ஆனா என்னவா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நாகப்பட்டினம் ரோட பாத்தீங்கன்னா ரோட அதாவது நீ என் கையால மன்றா போற. அதாவது சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல வருமா, அதுதான் கான்செப்ட். என்னதான் இருந்தா நாகப்பட்டினம் போல வராது எதுவுமே. கடைக்கு கூட்டு வந்திருக்கோம். பசங்க பாருங்க, பாண்டா திருச்சியில புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க 3 பேரு. இந்த 3 பேருக்கு இப்ப கடை கூட்டு வந்து சாப்பாடு வாங்கி வந்திருக்கோம். காசு என்ன பிஸ்கெட் கொடுத்துருங்க. இதோ நாய் சாப்பிட்ற மாதிரி கொடுங்க. நிறைய இருக்கும். 4 பேர் இருக்காங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா நம்ம அன்னியன் படத்துல வந்து இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கோயில் அம்பியா மாறுங்க பாப்போம். அம்பியாவது தம்பியாவது அந்த தம்பி இல்லடா, தப்பா சொல்லாது. ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாது. அதாவது இனிமே வரப்ப எல்லாரும் விட்டு வந்துடணும். தப்பா யோசிக்க எல்லாரையும் விட்டு வந்துடணும். அப்ப கேமரா வேணும் சொல்றேன். இந்த மாதிரி பேசுறாங்க பேரு. அப்படி வாடா ஆச்சாரமா இருப்போம். ஏன்டா கேமரா ஒட்டிக்கிட்டே வரீங்களா தலைய வச்சு உடச்சிக்கிட்டு? என்ன சத்தம்? நண்டு சமயபுரத்துக்கு என்ன இருக்கு தூக்கிட்டாங்களே வாங்க ப்ரோ. காலைல லாக் பண்ணுவோம். இந்த சைடு காலைல வந்து நம்ம எங்க எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? சூப்பர். போட்டோ எடுக்க ஒண்ணு போட்டோ. இந்த கோயிலை பத்தி வார்த்தை சொல்லுங்க. இதுக்கு நான் சொல்றேன், விளக்கம் சொல்றேன். ஒரு 10 நிமிஷம் பொறுமையா கேட்கணும். சொல்லு கேட்போம். நீ ஒரு நிமிஷம் செல்ஃபி எடுத்துக்க, அப்புறம் நான் சொல்றேன். ஆத்தானுடைய மகமாரி ஒரு புனிதமான மண்ணுக்கு முன்ன பிறந்தது மகமாரி தாய். ஸ்ரீரங்கத்தினுடைய தங்கச்சி, ஸ்ரீரங்கநாதனுடைய தங்கச்சி ஆத்துல இருந்து வந்தது. எந்த ஒரு வரலாற்றிலிருந்து எது வந்தாலும் இப்ப சித்திரை மாதம் அப்படின்னா ஆத்தாவுக்கு 5 பூ வரும். வருஷத்தில் ஒவ்வொரு பூ. ஞாயிற்றுக்கிழமானா 5 பூ வரும். 5 பூ வரும்போது எல்லாமே நிம்மதியா வரும். அது வந்து புனிதமானது. எவ்வளோ பெரிய இருந்தாலும் எப்ப இருந்தாலும் சரி, அதே அம்மா எது போட்டுதான் சரி, ஆத்தா கிட்ட உட்கார்ந்தா தெளிவா நிம்மதியாக காப்பாற்றும். புனிதமான ஒரு மகராசி. மண்ணை தொட்டு கும்பிடணும். மண்ணை தொட்டு மண்ணுக்கு புண்ணம் மண்ணு. வேற என்ன? ஆல்வின் மனோஜ்.
ஆல்தின் மனோஜே, உன் கண்களோ மல்லிகை முட்டு, சிரித்தால் ஒளிதோ தேன் சுட்டு, படித்தவனே படிக்காதவனே பாவாடை சட்டையை போட்டவன் என் இதை திருடுவனே, உன்னை என்னவென்று வர்ணிப்பது? மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. நீ சூடும் மழை எப்படிலாம் உதிர்ந்து காய்ந்து போகும்போது அவங்க முதல் நிலவென்று ஒப்பிடலாம். நான் பையனா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்லையா பையனையா? அவன் ஒரு பையன் இல்ல, பையனோட நட்பு நட்பு நண்பர். இல்லையா? பாவம் செய்யக்கூடாது. எல்லாருமே தாய்ப்புள்ள குடும்பம், ஒரே குடும்பம், ஒரே வாழ்வு. ஆனா ஒன்னே ஒண்ணு, தப்பு தவறு மட்டும் செய்யக்கூடாது. அது உண்மை. தயவு செய்து அது உண்மைதான். தப்பு பண்றவன் நினைக்க மாட்டான். அதாவது இப்ப திரும்ப பாருங்க, எல்லாம் திருந்த பாருங்க, யாரும் இனிமே தப்பு பண்ணாது. ஏழையா பிறக்கலாம், கோழையா வாழக்கூடாது. ஏழையா பிறக்கலாம், கோழையா வாழக்கூடாது. அந்த வார்த்தை கோழையா வாழக்கூடாது. ஆனா நேர்மை என்னன்னா, அதுவும் வாழ்ற வாழ்க்கை நேர்மையா வாழணும். கண்டிப்பா நேர்மை. நேர்மை தானே. அதான் ரத்தத்தின் நாள் வந்து சுத்தத்தினால் கவிதை தோழி, உன்னை கண் பார்ப்பதும் இல்லை தள்ளி பெண் பார்ப்பது சுட்டால மறக்காது நெஞ்சம், குற்றம் சொன்னதிலே தமிழுக்கு பஞ்சம், நீ இல்லைன்னால் இடுகாடு பக்கம். இதுதான் வாழ்க்கை. இதுதான் பயங்கரமான ஒரு, ஏன்னா இது வந்து நான் இல்ல, கண்ணதாசன் இருந்து எல்லா ஒரு புனிதமானவங்க எல்லாம். ஆனா தமிழ் படிச்சா இப்ப வேலையே கிடைக்காது. தமிழ் தெரிஞ்சா கார்பெண்டர் ஒர்க்கையா டீசென்டா, கார்பெண்டர் ஒர்க்கு, கார்பெண்டர் ஒர்க்கு டீசென்டா. இப்ப நிறைய பேர் சொல்ல வராங்க, தமிழ் படிச்சா, தமிழ்ல படிச்சா பிச்சை தான் எடுக்கலாம்ங்கிறாங்க. அது எவன் சொன்னான்? அவனை செருப்பு எடுத்து அழகுல பாடி. தமிழ் தாய்மொழி. எந்த ஒருத்தருக்கு வந்து அவன் எவன்டா சொன்னவன்? தமிழ் என்னடா? பாரதியார் பாரதியார் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? கருமவீர காமராஜர் ஒரு புனிதமான மேதை. கருமவீர காமராஜர் கண்டிப்பா அவரை விட படிக்காத ஒரு மேதை. அவர் நாட்டு ஆள்லையா? ஜெயிச்சாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு புனிதமா வாழ கத்துக்குங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணு அரசியல் ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, தப்பு தவிர வந்துடும். ஏன்னு கேளு, இன்னைக்கு வந்து எல்லாமே பணம். ஐயோ, நோயற்ற வாழ்வு குறைபெற்ற செல்வம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? நோயற்ற வாழ்வு குறைபெற்ற செல்வம். புரியுதா? நோயற்ற வாழ்வு அப்புறம் என்ன அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஆனாலப்பட்ட ராமர் ஒரு புனிதமான நீ அத்தா மகமாயி. இத வந்து என் அத்தா மகமாயி தோல்ல போட்டு சொல்லக்கூடாது. என் அத்தா மகமாயி, என் தாய் மரியாதை கொடுக்கணும். என் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு அப்துல் கலாம் இருந்தார்ல, அவர் எப்பயும் மட்டும் புனிதமானவர். அவரை விட ஒரு நல்ல மனிதன் திரும்ப நம்ம எல்லாமே காப்பாற்ற பிடிக்கிறோம். எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து இந்த பிரச்சனை வந்து ரஷ்யாவிலிருந்து நான் பிடிக்காது. நான் பேப்பர் நியூஸ்ல இருந்து பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்குவேன். நான் 6வது ஃபெயில். பேரோட பகுத்தறிப்பு அதிகம். ஏன்னா எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல பிள்ளைங்கள நம்ம யாரும் நீ என் பிள்ளைதான், என்ன பையனா, எல்லாமே நம்ம பிள்ளை, அக்கா தங்கச்சி தம்பி பிள்ளை எல்லாம் தாய் பிள்ளை, நம்ம குடும்பம். ஒன்னு சேர்த்துங்க. நான் அஜித் குமார் ரெட், நம்ம தாய் பிள்ளை. நான் வந்து ஒன்னே ஒன்று, அஜித்தோ இல்லை எதையோ அப்படிலாம் நான் பேச விரும்பவே இல்லை. நான் என்னுடைய என்ன தெரியுமா, அப்துல் கலாம் ஒரு புனிதமான ஒரு மனிதன். கொள்கை அவருடைய நாட்டை வந்து ஜனாதிபதியா இருந்த நாட்டை காப்பாற்றணும். ரசிகர்களுக்கு எனக்கு அது வேற. எனக்கு என்னன்னா எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், பிடிக்கணும். வல்லவனையும் தட்டும் வலுசு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. நம்ம தாய் பிள்ளை